Hi friends, Satish from Cotton Teacher University. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து December 27. இதோட பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ 27 இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நேஷனல் கன்சியூமர் டே. இது பாலிட்டியில் சிலபஸில் கன்சியூமர் இது ஒரு டாப்பிக்கே இருக்குது. ஸோ December 24 நேஷனல் கன்சியூமர் டே. அடுத்து இந்த இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு டைம் வந்து யுனைடெட் நேஷன் வந்து இந்த டேட்டை வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. அஸ் அ இன்டர்நேஷனல் டே ஆஃப் எபிடமிக் ப்ரிப்பேர்னஸ். கொரோனா வேறு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது இந்த இயர் ஃபுல்லாக. ஸோ அதனால் இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ December 24 and 27. அடுத்த அப்பாயின்மெண்ட் தருவாய் சுப்பையா கிருஷ்ணமூர்த்தியை வந்து அப்சர்வராக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம ஆல்ரெடி நவம்பர் எண்டில் பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன் மியூச்சுவல் ஃபண்ட் அவங்களுடைய 6 ஸ்கீமுக்கு வந்து ஓட்டிங் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து ஒரு அப்சர்வர் வந்து அப்பாயின்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து செபி வந்து என்ன பண்ணியிருக்கு, அப்பாயின்ட் பண்ணியிருக்கு. இது வந்து நான் பின்னாடி எக்கானமியில் எழுதியிருக்கேன், பார்க்கலாம். ஸோ அஸ் அன் அப்சர்வராக வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் ஓட்டிங் ஆஃப் ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஒரு 6 ஸ்கீமுக்கு வந்து ஓட்டிங் பண்ணுறதுக்காக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து சத்யேந்திர கர்க் வந்து டிஜிபி அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அந்தமான் நிக்கோபருக்கு. அடுத்து டெத்து வந்து ராபின் ஜாக்மேன், ஃபார்மர் இங்கிலாந்து கிரிக்கெட்டர் அண்ட் கமெண்டேட்டர் அவர். அடுத்து வந்து செகண்ட் கேசி ஜோன்ஸ், பேஸ்கெட் பால் பிளேயரு, ஹால் ஆஃப் ஃபேமஸ் வந்து ஆல்ரெடி வாங்கியிருக்கார் அவர். ஸோ மெயின் டாப்பிக்கில் போயிடலாம். தேர்ட் வந்து ப்ராஜெக்ட் அண்ட் ப்ரோக்ராம்ஸு. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து டிரைவர்லெஸ் ட்ரெயின் டெல்லியில் தான் வந்து இனாக்ரேட் பண்ணுறாங்க. பிரைம் மினிஸ்டர் வந்து அந்த ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவிலே வந்து டிரைவரே இல்லாமல் ஒரு ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ட்ரைவ் பண்ணுற மாதிரி மெட்ரோவில் யூஸ் பண்ணுறாங்க டெல்லியில். ஸோ இது வந்து இப்படி நம்ம இந்த டிரைவர்லெஸ்ஸாக கொண்டு வரது வந்து பட்சத்தில் இந்தியா வந்து 7% ஆஃப் வேர்ல்ட்ஸ் மெட்ரோ நெட்வொர்க்கில் வந்து நம்மளும் வந்து அந்த 7%குள்ளே வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து டெல்லியில் எப்போ மெட்ரோ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 2002 தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு 8 கிலோமீட்டர் ப்ராஜெக்ட் வந்து அப்போதைக்கு இருந்த பிரைம் மினிஸ்டர் அடல் பிகாரி வாஜ்பாய் தான் வந்து அதை இனாக்ரேட் பண்ணி வச்சார். ஸோ இப்போ வந்து டிரைவர்லெஸ் வரைக்கும் அட்வான்ஸ் ஆகி இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அடுத்து செகண்ட் ஜல் சக்தி அபியான் 2. இது வந்து நேஷனல் வாட்டர் மிஷன் அவங்க தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டு ப்ரமோட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், குறிப்பாக ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்காக தான் இது வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதோட தீம் என்னென்னா கேட்ச் த ரெயின் வேர் இட் ஃபால்ஸ் வென் இட் ஃபால்ஸ். ஸோ இதுதான் அதோட தீமு. ஸோ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்காக இது பண்ணுறாங்க. அடுத்து தேர்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, கால் சென்டர் ஃபார் அக்வா ஃபார்மர்ஸ். அதாவது அக்வா ரிலவெண்ட்டாக பண்ணக்கூடிய ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒரு கால் சென்டர் வந்து அவங்களுக்கு க்ரியேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கான அட்ரஸ் பண்ணுறதுக்காகவும் அவங்களோட டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கும் அவங்களை அசிஸ்ட் பண்ணுறதுக்காகவும். ஸோ இந்தியாஸ் ஃபஸ்ட்டு கால் சென்டர் ஃபார் அக்வா ஃபார்மர்ஸ் எங்கன்னா ஆந்திர பிரதேஷில் விஜயவாடாவில். அதுலேயும் குறிப்பாக அக்வா ரெலவெண்ட்டாக பண்ணக்கூடியவங்க வந்து ஆந்திராவில் நிறையா பேர் அதுதான் வந்து இந்த மீன் வளர்ப்பில் தான் அதிகமாக இருப்பாங்க. ஸோ இது வந்து யார் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா MPEDA அப்படின்னா நம்ம மெரைன் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. இது வந்து எதுக்கு கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே வருது. ஸோ இவங்க தான் இந்த கால் சென்டர் அக்வா ஃபார்மர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து 5th ஈகானமியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்தியன் எக்கானமியில் இந்த திங்க் டேங்க் UK பேஸ்ட் இந்த திங்க் டேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா 2030 இந்தியாவோட ரேங்கிங் வந்து 3rd இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அப்போ சைனா எப்போ எங்கே இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டில் இருக்குமா. எப்போ 2028 அவங்க ரீச் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா 6th பொசிஷனில் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம போன வருஷம் 5th இருந்தோம். UK வந்து பைபாஸ் பண்ணி 5th போயிருந்தோம். பட் இந்த கோவிட் சுச்சுவேஷனில் திரும்பி வந்து நம்மளோட இது வந்து டவுன் ஆயிடுச்சு. ஸோ 6th இருக்கும் இப்போ கரண்ட் ரேங்கிங்கு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா 2025 நம்ம வந்து 5th பிளேஸ்க்கு வந்துடுவோம், UK பைபாஸ் பண்ணி திரும்பி. அதே போல் 27 வந்து ஜெர்மனியை ஓவர்டேக் பண்ணி 4th பொசிஷனுக்கு வந்துடும். தென் 2030 ஜப்பானையும் ஓவர்டேக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மீன் டைமில் 2028 என்ன பண்ணும், சைனா வந்து USA ஓவர்டேக் பண்ணிடும். ஸோ நம்ம வந்து 2030 5th பிளேஸில் இருப்போம், 3rd பிளேஸில் இருப்போம். அடுத்து இந்த ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன் இப்போ அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுதான். ஸோ இப்போ அப்பாயின்ட் பண்ணியிருக்க பர்சன் யாருன்னா ஃபார்மர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். அவரை தான் வந்து அப்சர்வராக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா அப்பாயின்ட் பண்ணி செபி தான். அடுத்து ஃபார் ஓட்டிங் ஃபார் 6 ஸ்கீம்ஸு ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோடைய 6 ஸ்கீம்ஸ்க்கு வந்து எஸ் ஆர் நோ அப்படிங்கிற ஒரு ஓட்டிங் ப்ராசஸ் வந்து எடுக்கிறாங்க. அடுத்து ஜல் ஜீவன் மிஷன் JJM. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஒரு முக்கியமான ஸ்கீம். இது ஜல் ஜீவன் மிஷன் வந்து என்னென்னா ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டியை வந்து என்ஷோர் பண்ணணும் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு. 2024 வந்து டார்கெட் வச்சுருக்காங்க. எப்படி வந்து ஆவாஸ் யோஜனா வந்து பை 2022 சொல்கிறாங்களோ, வீடு எல்லாருக்கும் ஹவுசிங் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதே போல் ஜல் ஜீவன் மிஷன் வந்து 2024. இந்த இயர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து அமர்த்தியா சென் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸில் எழுதியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக வெஸ்ட் பெங்காலில் அந்த விஸ்வபாரதி யூனிவர்சிட்டி வந்து இனாக்ரேட் பண்ண அந்த சென்டனரி செலிப்ரேஷனுக்கு இவரையும் இன்வைட் பண்ணலை. ஸோ அது ஒரு பொலிட்டிக்கல் ரைவல்ஸ்லாம் நிறையா போயிட்டுருக்கு. அந்த நியூஸ்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. அமர்த்தியா சென் வந்து இந்தியன் எக்கானமி அண்ட் ஃபிலாசபர் நோபல் லாரெட் 1998 நினைக்கிறேன்.
ஸோ இயர் கரெக்டாக தெரில, செக் பண்ணிக்கோங்க. நோபல் ப்ரைஸ் எப்போ வாங்குறாங்கன்னா 1998ன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பாலிட்டி. SHRC அப்படின்னா என்னென்னா ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். இது வந்து இதோட சேர்மன் யாருன்னா மீனா குமாரி அவர்கள் தான் வந்து இதோட சேர்மனாக இருந்தாங்க. பட் இப்போ இல்லை, அவங்க வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க லாஸ்ட் இயர். இப்போ வந்து இந்த பொசிஷன் வந்து ஆல்ரெடி 1 இயராக வந்து வேக்கண்ட்டாக இருக்குது. இப்போ வந்து என்னென்னா கமிட்டி வந்து அதுக்கு அந்த பொசிஷனுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதுக்காக கூடியிருக்கு. அந்த கமிட்டி யார் ஹெட் பண்ணுறா அப்படின்னா அதில் வந்து சீஃப் மினிஸ்டர் இருப்பாங்க, ஸ்பீக்கர் அண்ட் அப்போசிஷன் பார்ட்டி வந்து ஆஸ் யூஷுவல் எப்படி இது பண்ணிட்டாங்க, பைகாட் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க 2 பேர் இருக்காங்க, சிஎம் அண்ட் ஸ்பீக்கர் வந்து இது பண்ணியிருக்காங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. கொஸ்டின் வந்து பாலிட்டியில் இப்படி கூட கேட்கலாம், யார் வந்து அந்த காம்போசிஷன் கேட்பாங்க, அந்த கமிட்டியில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ லாஸ்ட் வந்து மீனா குமாரி இருந்திருக்காங்க. ஸோ அடுத்து 11th புக்ஸு மேக்கிங் ஆஃப் ஹிந்து பேட்ரியட் பேக்ரவுண்ட் ஆஃப் காந்திஜிஸ் ஹிந்த் ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தை வந்து JK பஜாஜன் MD ஸ்ரீனிவாஸ் அவர்கள் எழுதியிருக்காங்க. இது வந்து RSS சீஃப் மோகன் பகவத் தான் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாரு. இந்த புத்தகம் வந்து எதை பேஸ் பண்ணது அப்படின்னா காந்திஜி அவர் கைப்பட எழுதின ஹிந்த் ஸ்வராஜ் அப்படின்னு 1909 குஜராத்தில் எழுதியிருப்பார். அதை வந்து 1910 வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனுடைய அக்கௌண்ட்ஸை இப்போ பேஸ் பண்ணி தான் இவர் திரும்பி வந்து அதை ரீரைட் பண்ணி ஒரு இது பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டாவது அயோத்தியா ரிட்டன் பை மாதவ் பண்டாரி. இவங்க யாருன்னா ஃபார்மர் சீஃப் மினிஸ்டரு. இப்போ வந்து இந்த புக்கை ரிலீஸ் பண்ணுறது யாருன்னா தேவேந்திர பட்னாவிஸ், அவர் தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. அவர் வந்து அவரும் இதுக்கு முன்னாடி வந்து மகாராஷ்டிராவோட சீஃப் மினிஸ்டராக இருந்தார். ஸோ இப்போ வந்து இந்த அயோத்தியாங்கிறது என்னென்னா அந்த டைமில் ப்ரொட்டஸ்ட் எப்படி நடந்தது, வயலன்ஸ் எப்படி ஆச்சு, அதெல்லாம் வந்து பற்றின ஒரு புக்கு தான் அது, புத்தகம் தான் அது, அயோத்தியா. ஸோ ரிட்டன் பை மாதவ் பந்தாரி. அடுத்து இன் பர்சூட் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் ஆட்டோபயோகிராஃபி அப்படின்ற புத்தகத்தை வந்து எழுதியிருக்கிறது யாருன்னா எமினன்ட் ஜூரிஸ்ட் இவர். ஸோ ராஜேந்தர் சச்சர் அவர் தான் வந்து எழுதியிருக்காரு. இப்போ வந்து நோ மோர் 2018 அவர் இறந்துட்டார். அவர் அப்போ எழுதினதை வந்து அவங்க ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அவரை பற்றின புத்தகம் தான் அது, இன் பர்சூட் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்லி புத்தகத்தை வந்து ராஜேந்தர் சச்சர் அப்படின்னு எழுதியிருக்காரு, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அடுத்து செகண்ட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் க்ரீன் ப்ரொபல்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த இஸ்ரோ சேர்மன் K. சிவன் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா SRM இன்ஸ்டியூட்டில் இது கான்வகேஷனில் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட், அதாவது நெக்ஸ்ட் மிஷன், அது ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் நம்மளோட நெக்ஸ்ட் என்னன்னா ககன்யான் தான். ஸோ அந்த இதில் பண்ணும்போது க்ரீன் ப்ரொபல்ஷன் யூஸ் பண்ணுவோம் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்குன்னா என்விரான்மெண்ட் வந்து ஹார்ம்னஸ் வந்து கம்மி பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அது யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கான வேலைகள் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் இயர் PSLV ராக்கெட் வந்து லான்ச் பண்ணும்பொழுது ப்ரைவேட் செக்டர்ஸோடைய சேட்டிலைட்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சேட்டிலைட் பேர் ஆனந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 13 சயின்ஸ் அண்ட் டெக்கு. சன்ரோஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பீஷியஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, பிளான்ட் ஸ்பீஷியஸு. எ நியூ ஸ்பீஷியஸ் வைல்ட் சன்ரோஸ் ஃபவுண்ட் இன் ஈஸ்டர்ன் காட்ஸ், அதாவது பிரகாசம் டிஸ்ட்ரிக்ட் ஆந்திர பிரதேஷில். ஸோ ஆந்திர பிரதேஷில் வந்து பிரகாசம் டிஸ்ட்ரிக்டில் வந்து கிடச்சிருக்கு. அதோட சயின்டிஃபிக் நேம் என்ன அப்படின்னா புரோட்டோலுக்கா லால்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. போர்ட்டோலுக்கா லால்ஜி. ஏன் இந்த நேமை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த அதாவது லால்ஜி சிங் அப்படிங்கிறவர் வந்து ஒரு எமினன்ட் பொட்டானிஸ்ட்டு, பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அந்தமான் சைடில் வந்து அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு நிறையா. ஸோ அவர் பேரில் தான் இந்த போர்ட்டோலுக்கா லால்ஜி அப்படின்னு சொல்லி நேம் பண்ணியிருக்காங்க. அடுத்து செகண்டு ட்ரை ரன்னா என்ன அப்படின்னா கோவிடில் வந்து இப்போ ரீசெண்டாக வேக்சின்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. இந்த வேக்சின்ஸோட இம்ப்ளிமெண்டேஷனை பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கரெக்டாக வந்து அது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறாங்க. அதுக்காக ஏன்னா அப்போனா இப்படி இன்கேஸ் அதில் ஏதாவது ஒரு ஃபால்ட் இருக்குது அப்படின்னா அது கரெக்ட் பண்ணிக்கலாம், அது முன்னாடியே போகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இட் இஸ் எய்ம்டு டு அட் டெஸ்டிங் த ஆப்ரேட்டிவ் அண்ட் லைட் அவுட் மெக்கானிசம் ஃபார் COVID-19 வேக்சினேஷன் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு தான், த்ரூ விச் எனி கேப்ஸ் குட் பி அட்ரஸ்டு பிஃபோர் ஆக்சுவல் வேக்சினேஷன் ட்ரைவ் பிகின்ஸ். ஸோ அதனால் வந்து ஒரு ட்ரை ரன் பண்ணுறாங்க. குறிப்பாக 4 ஸ்டேட்டில், எங்கே சவுத்தில் பொறுத்த வரைக்கும் ஆந்திர பிரதேஷ், அடுத்து அசாம், பஞ்சாப், குஜராத். ஸோ 4 ஸ்டேட்ஸில் இது கண்டிப்பாக இதுவும் இம்பார்ட்டன்ட், 4 ஸ்டேட்ஸ் இம்பார்ட்டன்ட்டு. அடுத்து ஃப்ரூட்ஸ் போர்ட்டல் அப்படின்றது வந்து கர்நாடகா கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன போர்ட்டல் அப்படின்னா இந்த ஃப்ரூட்ஸோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஃபார்மர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் யூனிஃபைடு பெனிஃபிஷரி இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்துலேருந்தே நம்ம அது என்னென்னு மீனிங் எடுத்துக்கணும். அதாவது ஃபார்ம் லேண்ட், அங்கே இருக்கக்கூடிய ஃபார்ம் லேண்ட்ஸை பற்றின டீட்டெயில்ஸும், அதுபோல் ஃபார்மிங்க்கு அந்த லோன் வந்து அவைலபிலிட்டியை பற்றின டீட்டெயில்ஸும் வந்து அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம அதிலே போய் டைரெக்டாக பார்த்துக்கலாம், ஒரு வெப்சைட் தான் அது. ஸோ ஃப்ரூட்ஸ் போர்ட்டல் அப்படிங்கிறது வந்து கர்நாடகா கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க ஃபார் ஃபார்மர்ஸ். அடுத்து 14th ஜியாகிரஃபி. சுனாமி வந்து 16th anniversary வந்து சுனாமி அந்த டே வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. இது எப்போ வந்துச்சு இந்த ஃபேக்ட் வந்து 26 December 2004. இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. 26 December 2004 ஆஃப்டர் கிறிஸ்மஸ். அடுத்து மிசலினியஸில் வந்து ஃபஸ்ட்டு மார்க் தீட்டா அப்படின்றாங்க. இது என்ன மார்க் தீட்டா அப்படின்னா நம்ம வந்து ராமானுஜம்ஸ் அவர்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தோம், அவரோட ஆனிவர்சரி பார்த்தோம். ஸோ அது ரெலவெண்ட்டாக ஒரு அவார்டு கூட கொடுத்துருந்தாங்க, அதுவும் பார்த்தோம். ஸோ அவருடைய லாஸ்ட் லெட்டர் வந்து யாருக்கு அனுப்பியிருந்தார் அப்படின்னா GH ஹார்டி அவருக்கு தான் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எப்போ அப்படின்னா 12th January 1920. அவர் வந்து ஏப்ரலில் இறந்துருவார்.
ஸோ 12th January 1920 வந்து அவர் ஒரு லெட்டர் வந்து GHRDக்கு அனுப்பியிருக்கார். அதில் வந்து மாக் தீட்டா ஃபங்க்ஷன்ஸை பற்றி அவர் வந்து பேசியிருக்கதா சொல்கிறாங்க. கேட்க மாட்டாங்க, அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, இருந்தாலும் அவருடைய லாஸ்ட் இதில் என்ன இருந்துச்சுன்னு சொல்லி கேட்கலாம். மாக் தீட்டா ஃபங்க்ஷன் அதை பற்றி தான் அவர் பேசியிருந்திருக்கார் அந்த லெட்டரில். ஸோ அடுத்து செகண்ட் கீதா மஹோத்சவ். ஸோ இன்டர்நேஷனல் கீதா மஹோத்சவ் 2020 வந்து எங்கே இனாகிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹரியானா குருஷேத்ரா. ஸோ அப்போ ஹரியானா சீஃப் மினிஸ்டர் அப்படின்னா இல்லை, ஹிமாச்சல் பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் யார், ஜெய்ராம் தாக்கூர் அவர்கள் தான் வந்து அங்கே வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காரு. ஸோ இன்டர்நேஷனல் கீதா மஹோத்சவ் ஹரியானா சீஃப் மினிஸ்டரில் ஹிமாச்சல் பிரதேஷனுடைய சீஃப் மினிஸ்டர் ஜெய்ராம் தாக்கூர் வந்து அவர்கள் வந்து அங்கே இது பண்ணியிருக்காரு. அடுத்து தேர்டு வந்து ஏஎம்யூனா என்னென்னா அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி தான். ஸோ அதோட 100th சென்டனரி செலிப்ரேஷன் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு போஸ்டல் ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதே போல் அதை வந்து மினி இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு கீவேர்டாக வந்து டிஃபைன் பண்ணியிருக்காரு. ஏஎம்யூவை மினி இந்தியா அப்படிங்கிறாரு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீவேர்ட் தான். ஸோ போஸ்டல் ஸ்டாம்ப் அண்ட் மினி இந்தியா. ஸோ இதில் இன்னொன்று என்னென்னா பிரைம் மினிஸ்டருடைய ஃபஸ்ட்டு விசிட் வந்து இதுதான். 2014 அவர் வந்து பதவியேற்றதுலேருந்து இதுதான் அவருடைய ஃபஸ்ட்டு விசிட்டு. அது மட்டும் இல்லாமல் 5 decadesக்கு அப்புறம் இப்போ தான் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து விசிட் பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக யார் போய் அட்டன் பண்ணியிருந்தா அப்படின்னா லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் தான். 1964 ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் அவர் வந்து லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் தான் வந்து அப்போ வந்து அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டியில் போய் அட்டன் பண்ணியிருக்காங்க. இதனுடைய ஃபவுண்டர் யார் அப்படின்னா 1877 சர் சையத் அகமது கான். ஸோ இந்த அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி எங்கே கேட்கலாம் அப்படின்னா நம்ம வந்து யூனிட் 8ல் 3rd or 4th சப்டாபிக்கில் வந்து நம்ம சோஷியோ ரிலீஜியஸ் ரீஃபார்ம் அதில் கேட்டகரியில் வந்து கேட்கலாம். சோஷியோ ரிலீஜியஸில் வந்து நம்ம ஏஎம்யூ அந்த அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டியும் குறிப்பாக அந்த சார் சையத் அகமது கான் இவரை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம படிச்சிருந்திருப்போம். ஸோ அதில் வந்து கண்டிப்பாக இது அப்படி கூட கேட்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ ப்ரீவியஸ் டே குவிஸ் என்ன, அக்ரோ இண்டஸ்ட்ரியல் பார்க் வந்து எஸ்டாப்ளிஷ்ட் இன் எங்கள் சிங்கூர்னு சொல்லி பார்த்தோம். அது எங்கே இருக்குது, வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. அடுத்து இன்றைக்கி என்ன குவிஸ்னா இந்தியாஸ் ரேங்க் இன் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். இதோட ரேங்க் இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி குவிஸ். 62, 63, 64, 65. ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏதோ டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.